யாரோ 20 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணி வந்த மாதிரி அவரை கேவலப்படுத்துறாரு. அது அவருடைய 45 வருஷம் எங்க அம்மாவுடைய சம்மதத்தோட தான் எல்லாமே நடக்குது. எல்லாமே எங்க அம்மாவுக்கு எல்லா விஷயமும் தெரியும். இவர் சும்மா கட்டியா அந்த அம்மாவாலதான் எல்லாமே நடக்குதுன்னு அப்படி ஒரு பொய்யான அவருக்கு வேற குற்றச்சாட்டு சொல்றதுக்கு வழி இல்ல, எதுவுமே சொல்ல முடியாது ஐயா மேல. அதனால இதை சொல்லி கட்சிக்காரங்க மத்தியில ஒரு தவறான ஒரு எண்ணத்தை உருவாக்கி, சரி எல்லா குடும்பத்துக்கும் எல்லாத்தையும் எல்லாமே நடக்குது, எங்க நடக்காம இருக்குது, இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டா? இதெல்லாம் அவங்களுடைய பர்சனல் விஷயத்தெல்லாம் பேசுறதுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது, ஒருத்தருக்குமே தகுதி கிடையாது அவங்க பர்சனல் விஷயத்த பேசுறது. அதை பொதுவெளியில கொண்டு ரொம்ப அசிங்கப்படுத்தி என்ன ஒரு அக்கா கூட பார்க்காம என்ன கேவலமா போடுறாங்க எல்லாமே. அந்த பதிவை போட சொல்லுங்க, இவங்க தான் போடுறாங்க. நான் அதை பத்தி எல்லாம் நான் கவலையே படல. என்ன வேணாலும் போட்டுக்கிட்டோம், எதை வேணாலும் போட்டுக்க, அதை பத்தி நான் கவலைப்படல. நான் இந்த பதவி பணம் இதுக்காக நாங்க யாருமே இல்லை. நாங்க எங்க அப்பா அம்மாவை பார்த்துக்கிறோம், அவங்க நல்லா இருக்கணும். இந்த வயசுல அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். அதுதான் நம்ம கொடுக்க வேண்டியது, பெற்றோருக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே கடமை. இந்த வயசுல அவங்க நல்லா பார்த்துக்கணும், சந்தோஷமா வச்சுக்கணும். ஆனா அதை செய்ய எல்லாத்தையும் அனுபவிச்சவங்களுக்கு அதை செய்ய தெரியல. அவங்களுக்கு உட்கார்ந்து அவர் இந்த மன உளைச்சலுக்கு இந்த உடம்பு சரியில்லை காரணம் யாருன்னா ஒரே ஒரு ஆள், அன்புமணி மட்டும்தான், யாருமே கிடையாது. ஏன்னா அவருக்கு ஒவ்வொரு நாளும் இந்த மன உளைச்சல் ராத்திரி 2 மணிக்கு 12 மணிக்கு 1 மணிக்கெல்லாம் எழுந்து உட்காந்துட்டு ஐயோ நம்ம கிட்ட எல்லாத்தையும் இது மாதிரி பண்ணிட்டானே அதை நினைச்சு அவரை அந்த கஷ்டப்படுறது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே கூப்பிட்டு கேட்டு பாருங்க, எல்லாருமே சொல்லுவாங்க அவருடைய கஷ்டத்தை. அதெல்லாம் அந்த உடல்நிலைக்கு காரணமே அதுதானே தவிர மத்தவங்க எல்லாம் யாரையும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தனிமைப்படுத்திட்டு இந்த கேட்டை இழுத்து மூடிட்டு அவர் உள்ள உட்கார வைக்கணும்னா அவங்க பிளான் பண்ணாங்க. அவங்க இப்ப பண்ணல இந்த பிளான் எல்லாம், அவங்க 10 வருஷமா இந்த பிளான் பண்ணிருக்காங்க. அது எங்களுக்கு யாருக்கும் தெரியல, நாங்களும் எல்லாம் கூட தான் இருக்கிறோம், அவங்களுக்கு தெரியல இவங்க பிளான் பண்ணதெல்லாம். ஆனா இப்பதான் தெரியுது அவங்க 10 வருஷமா இந்த பிளான் பண்ணி இந்த கட்சியை புடுங்கி. ஏன் இப்ப இவரு நம்ம கலைஞர் அவங்க புள்ள அவருடைய சிஎம் இருந்தார், அவர் பொறுமையா இருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் தான் அவர் எல்லாமே போயிட்டு இந்த கட்சி யார் எடுத்துட்டு போறாங்க? எங்க அப்பாவுக்கு அப்புறம் இவர் தான் எல்லாருமே கட்சிக்காரங்க, இவர் தான் அடுத்தது. எங்க அப்பாவே இவரை முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.